ஃபஸ்ட்டு இவருக்கு என்ன டைப்பான ஸ்கின் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் இப்போ பண்ணுறது வந்து செல்ஃப் குரூப். இந்த ஸ்கின் டைப் டீப் கிளென்சிங் ஆயில் எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். யூத் எலெக்சரும் எல்லா ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு பேசிக்கான செல்ஃப் ரொட்டீன் எப்படி பண்ணணுன்றது தான் இது. இதில் மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பிக்மெண்டேஷனும், ஆக்னி, வேற என்ன இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ். இது 3 தான் ரொம்ப மேஜரான ப்ராப்ளம். அந்த 3த்துக்கும் ப்ராடக்ட் டிஃபர் ஆகும். பிக்மெண்டேஷனுக்கு பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, ஆக்னி பிம்பிளுக்கு பிளெமிஷ் ஜெல் கொடுப்பீங்க, டார்க் சர்க்கிள்ஸ்க்கு அண்டர் ஐ சீரம். மற்றபடி மற்ற ப்ராடக்ட் எல்லாமே ரெகுலர் யூஸ். அவருக்கு இடமே பத்தல, கொஞ்சம் முன்னாடி வந்தால் அப்பர் டைரக்ஷனில் தான் மசாஜ் பண்ணணும். இந்த ஆயில் யூஸ் பண்ணும்பொழுது டவுன்வர்டில் பண்ணாதீங்க. டவுன்வர்டில் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்பர் டைரக்ஷனில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸ்கின்னை நல்லா லிஃப்டப் ஆகி வரும். நெக் டு ஃபேஸ் இந்த ஆங்கிளில் பண்ணுங்க சார். அப்படி ரொம்ப பின்னாடி இருக்காது. நீங்கள் கொஞ்சம் அப்படியே பின்னாடி நகர்ந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்கும். பண்ணிக்கோங்க. இந்த 2 லைன் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகும். பின்னாடி முன்னாடி வர சொல்லல, பின்னாடி இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆயில் வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் தான் முதுகில் லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் எல்லாம் சொல்கிறாங்க அப்சர்வ் அவருக்கு தெரியல. இப்போதான் ட்ரெயின் ஆகுற நம்மளாம் வெல் ட்ரெயின் பர்சன்ஸ். கேள்வி கேட்கக்கூடாது. நான் சப்போஸ் ஸோ பாருங்க சார், கொஞ்சம் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த ஆயில் வந்து இந்த மாதிரி லோஷனாக மாற ஆரம்பிச்சிடும். தெரியுதா? ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வைப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா டர்ட்டுமே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். தெரியுதா? இதை நார்மலாக மேம், இங்கே நமக்கு வந்து தண்ணி சிங்க் கிடையாது. ஸோ அதனால நான் டிஷ்யூ வச்சு வாஷ் பண்ணுறேன். வாட்டர் போட்டுமே வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ லைக் ட்ராவலிங்கில் இருக்கும் பொழுதுல தண்ணி கிடைக்காது இல்லையா? ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணுங்க. ஜஸ்ட் இவ்வளோ வாட்டர் இருந்தால் போதும். சரிங்களா? டிஷ்யூ பிரைட்னஸாக இருக்க மாதிரி இருக்குது. பிரைட்னஸாக இருக்கா? பவுடர் போட்ட மாதிரி தெரியுதா? அவருக்கு ஸ்கின்னை டச் பண்ணி
பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவர் பார்க்காம எப்படி தெரியுதுன்னா எப்படி அவர் சொல்றாரு? இல்ல கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா கொஞ்சம் தெரியுங்களா, உணர்ச்சிகள் தெரியுங்களா? ஸ்கின்னை டச் பண்ணி பார்த்தா தான் அந்த உணர்ச்சி தெரியும். கரெக்டா? அந்த ஃபீலிங் இருக்குங்களா மேம்? லாஸ்ட் அவர் பண்ண பொழுது அந்த உள்ள இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நல்லாவே. சரிங்களா? ஸ்கின்னை வந்து டச் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் ஸ்கின் எப்படி இருக்குன்னு. உங்க ஸ்கின் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க டச் பண்ணி பாருங்க. அவர் இஷ்டத்துக்கு தான் சொல்லுவாருன்னு கூட நமக்கு மைண்ட் தோணலாம். நம்ம வந்து பார்த்தா தான் நம்ம ஸ்கின் எப்படி இருக்குன்னு தெரியும். கிளியரா? பார்க்கறதுக்கு அவர் ஸ்கின் எப்படி இருக்கு, முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கொஞ்சம் லைட்டாக பிரைட்டாக இருக்க மாதிரி. Pressure. லோவா இருக்குல்ல, ஸ்கின்ல இந்த டயர்ட்னஸ் போயிருக்குல்ல. சரி, இப்போ ஃபேஸ் வாஷ் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? விட்டமின் சி சீரம். அப்புறம் இப்போ எனக்கு அந்த அளவுக்கு பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை மேடம். எனக்கு சடனாக ரெடி ஆகணும். எனக்கு 10 மணிக்கு மீட் இருக்கு. வீட்லயே 9:50 ஆயிடுச்சு. ஃபேஸ் வாஷ் மாஸ்க். சொல்லுங்க. ஃபேஸ் மாஸ்க். பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட். அவருக்கு பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. அவர் ஸ்கின்ல எந்த பிக்மெண்டேஷனும் இல்லையே. அவர் ஸ்கின் இப்போ வந்து